ஒன் பாட் ரசம் ரைஸ் பார்ப்பேன். எக்ஸலண்ட்டாக இருக்குப்பா, சாப்பிட நிறுத்தவே முடியல, சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணுது எனக்கே. ஏன்னா நான் அந்தளவுக்கு ரொம்ப சாப்பிட மாட்டேன், அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் தண்ணி விட்டு இது பண்ணிக்கலான்னு. நான் சொன்ன அளவு விட்டேன்னா எதுவுமே வேண்டாம், சுட சுட அருமையாக இருந்தது. சாப்பிடும்போது சுட பண்ணிக்கோங்க சாதத்தை. இன்கேஸ் காத்தால பண்ணிட்டோம்னா பண்ணுங்க, லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. சரி, இதை ஒன்று உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால இதை நான் தனியாக எடுத்தேன் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, ட்ரை பண்ணுங்க, குழந்தைகளுக்கெல்லாமும் பிடிக்கும். இதில் சிப்ஸு வடை வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் கறி வந்து எனக்கு அவ்வளோ காம்பினேஷன் ஒத்து போகுமா தெரில. இது நல்லா ப்ளெயினாக நல்லா சாப்பிட்டேன்ப்பா, ஹாப்பியாக சாப்பிட்டேன், நிஜமாக சொல்கிறேன். அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். ஹே காய்ஸ், ஹலோ மக்களே, வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஒன் பாட் ரெசிபி, ரசம். ஒன் பாட் ரசம். ரசம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஜென்ரலாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன், நாகை நல்லூர் ரசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இது நான் வந்து ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கணும் உங்ககிட்ட. என்ன அப்படின்னா, நாகை நல்லூர்னா ரசம் தான்ப்பா. ரசம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, தெளிவாக இருக்கும், பருப்பே இருக்காது, அப்படி நீருக்கு அப்படி ஓட ஓட எடுத்து குடிச்சா இந்த மனம் சூப்பராக இருக்கும். நாகை நல்லூர்னாவே குக்கு, சமையலுக்கு தான் அது ரொம்ப ஃபேமஸ். கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ எங்காத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்காத்த எல்லா கல்யாணத்துக்கும் நாகை நல்லூர்காரா தான். அதுவும் நடராஜ மாமா அப்படின்னு அப்போ இருந்தா. என் கல்யாணத்துக்குலாம் நடராஜ மாமா தான் நாகை நல்லூர். நாகை நல்லூர்னாவே சமையல், அதில் டிஃபால்ட் அது வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவான். ஸோ நாகை நல்லூர் ரசம் வந்து அவ்வளோ ஃபேமஸ். ஸோ அந்த நடராஜ மாமா என் கல்யாணத்துக்கு போனால், இப்போ எங்கள் அண்ணா புள்ள நிச்சயதார்த்தம் நடந்தது. அதில் வந்து ஸ்ரீதர் அண்ணா, ஆக்சுவலாக ஸ்ரீதர் அண்ணா ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ. நீங்கள் வந்து எங்கள் ஆத்துக்காரோட பேசினது, நான் உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணலே சொன்னேன். ஐ எம் வெரி சாரி அண்ணா, எனக்கு தெரியல நீங்கள் எதில் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஜென்ரலாக யார் மெசேஜ் போட்டாலும் டிஃபால்ட் நான் வந்து ரிப்ளை கொடுக்காமே இருக்க மாட்டேன். மேபி ஏதாவது மிஸ்கிப்பாக இருக்கும், நான் வந்து கவனிச்சிக்காமல் இருந்திருப்பேன், அந்த மாதிரி தான் இருந்திருக்குமே தவிர, நீங்கள் வந்து எங்கள் ஆத்துக்கார்ட்ட சொன்னேலாம் போஜனம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறா, உங்களோட ரெசிபிலாம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னேலாம். வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி, அதாவது நாகை நல்லூர்காரா கிட்டேருந்து நன்னா இருக்கு அப்படின்னு பேர் வாங்குது இப்போ இந்த காலத்தில். பட் சார், வெங்கடேஷ் பட் சார் மாதிரி ட்ரெடிஷ்னல் அந்த காலத்துல இன்னைக்கும் நாகை நல்லூர்காரா வந்து அவ்வளோ சூப்பராக குக் பண்ணுவா. அவா வாயில நம்மளோட சேனல் போஜனம் வந்து ரெசிபிலாம் நல்லா இருக்கு, இந்த ஒரு ரசம் கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் ஆத்துக்கார்ட்ட சொன்னாராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதாவது இந்த யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதுக்கு வந்து நிஜமா ஒரு பெரிய காம்படிஷன்ப்பா. இது வந்து எல்லாரும் இப்போ வேலைக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் போகிறோம், அந்த மந்த்துக்கு கண்டிப்பாக சேலரி வந்துடும். பட் யூடியூப் அப்படி இல்லை. இன்னி வரலும் நான் இப்போ ஓப்பனாக ஒன்று உங்ககிட்ட எல்லாம் சொல்கிறேன், நான் இன்னி வரலும் ஒரு பெண்ணி நான் ஏர்ன் பண்ணல. ஓகே, பட் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு யூடியூப்காரர் வந்து நிறைய கிரிட்டீரியா வச்சுருக்காலாம், நிறைய பேர் பார்க்குறேன். உங்கள் சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். இதுக்கு மேலேயே என்னால் எவ்வளோ போட முடியுமோ நான் போட போகிறேன். ஸோ யூடியூப் இஸ் நாட் ஈஸி, கண்டிப்பாக யூடியூப் இஸ் நாட் ஈஸி. இதில் எவ்வளவோ காம்படிஷன் இருக்குது. அவாவாளுக்கு டேலண்ட், அவாவாளுக்கு தெரிஞ்சதோ அவாவா ஆற்றுலேருந்தே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலேயும், எனக்கு இன்ட்ரெஸ்ட், பேஷன், அந்த நோக்கத்துலேயும் நாளைக்கு என் ஃபியூச்சருக்கு என் குழந்தை, என் பொண்ணு வந்து பண்ணிப்பா, என் குழந்தைன்னு சொல்றத விட என் குழந்தை இருக்கிற மாதிரியே என் பொண்ணு இருக்கிற மாதிரியோ எத்தனையோ குழந்தைகள் வந்து இப்போ வந்து ஆன்டி, அத்தை அப்படின்னு நீங்க எல்லாம் ரொம்ப ஆசையா சொல்றேன். நிறைய பேர் பண்றேன். நீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கோசரம் தான் நான் வந்து யோசிச்சு அதுவும் நிறைய ஷார்ட்ஸ் கொடுக்குறேன், மினி விளாகாக போடுறேன் நான். இதெல்லாம் உங்களோட இது இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி நீங்கள் மட்டுமே. இன்னும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். அட்லீஸ்ட் நான் வந்து நிஜமாக எனக்கு வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணல அப்படிங்கிற ரொம்ப வருத்தம் இருக்குது. நான் கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு என்னை பொறுத்தவரை எவ்வளோ வரும் என்ன வரும்னு தெரியாது, வியூஸ் போகணுங்கிறா எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. இந்த யூடியூப்ல வந்து நானா இன்னைக்கு சுயம்பா எல்லாமே கற்றுண்டு ஒன்னொன்னும் இப்போ இதில் வந்து கம்பேரும் பண்ணக்கூடாது. நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருக்கும், ஓப்பனாகவும் நான் சொல்கிறேன். இது வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. சில சேனல்ஸில் வந்து அவள் வந்து சிம்பிளாக போட்டிருப்பா, அது பயங்கர வியூஸ் போகும். நம்மளுது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், வியூஸ் போகாது. ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம், டவுன் ஆகிடுவோம். ஸோ நம்ம வந்து
தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். எவ்வளோ முடியாதோ நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு எனக்கு சொல்லுங்க. உங்களால் மட்டும்தான் இந்த போஜனம். கண்டிப்பாக அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இதெல்லாம் நான் வந்து இந்த ஒரு இதில் நான் உங்கள் தருணத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் ஒரு ஃபர்ஸ்ட் மாதம் சேலரி வாங்கினா கண்டிப்பாக இது சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது எனக்கு ஒரு ஸோ வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்ததுன்னு கண்டிப்பாக உங்களுக்குலாம் சொல்லுவேன். நான் நிஜமாக முதல் சம்பளம் வாங்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது நான் சம்பாதிக்கல, நம்மளால ஒரு குடும்பத்துக்கு எதுவும் ஏர்ன் பண்ணல அப்படிங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப நிறைய இருக்கு. ஏன்னா அந்த பணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கலியுகத்துல. இந்த பணத்தால நான் வந்து ரொம்ப நிறைய அவமானப்பட்டிருக்கேன், நிறைய கேவலப்பட்டிருக்கேன். அதையும் தாண்டி பரவாயில்ல, இது வந்து உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா தெரியல, நான் யாரையும் ஹர்ட் பண்ணலப்பா, யாருக்கையும் சொல்லலை. ஸோ இது வந்து நான் நிறைய தாண்டி வந்துன்னு இருக்கேன். பட் இருந்தாலும் என்னோட முயற்சியில் சம்டைம்ஸ் எனக்கே டிப்ரெஷன் ஆகிடும். ஐயோ நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து போட வேண்டாம், போதும் நம்ம யூடியூப்லேருந்து விலகிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து என்னோட ஓப்பனாக சொல்லணும்னா என் சிஸ்டர் இல்லை, என் நாத்தனார் வந்து வேண்டாண்டி நீ போடு, முடிஞ்ச அளவுக்கு நீ போடு அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 பேர், என் பொண்ணு, ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, என்னை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நீ எதையும் எதிர்பார்க்காத, நீ பாட்டு உன்னோட ஒர்க்கை போடு. ஏன்னா எனக்கு நிறைய பேக் டு பேக் நிறைய ஒர்க் இருக்கு. அதையும் மீறி நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறது, ஒரு குக்கிங் வீடியோ எடுக்கிறது எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் ஒர்க்காகவும் பண்றேன், பேஷனாகவும் பண்றேன், இன்ட்ரெஸ்டாகவும் பண்ணுவேன். ரஜினிகாந்த் தலைவன் சொல்ற மாதிரி அன்பா சமைப்பேன். யார் வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு அன்பா நான் கண்டிப்பா சமைப்பேன். ஸோ இந்த இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஏதாவது தப்பா இருந்து யார் மனசாவது புண்படுத்தினா ஐ எம் வெரி சாரி. நான் அந்த மாதிரி நான் வந்து நெகட்டிவிட்டி பீப்புளே இல்லை, நான் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த வழி எனக்கு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு வந்து அந்த நாகைநல்லூர் ரசம், அதாவது 1 part ரசம், அந்த ஸ்ரீதரன்னா தேங்க்யூ, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. நீங்க வந்து இவ்வளவு தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பாக்குறதுக்கு. உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா உங்க சொந்தக்காரர்களுக்குலாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீதரன்னா ஐ எம் வெரி சாரி, நான் உங்களோட மெசேஜை நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். நீங்க இனிமே மெசேஜ் பண்ணல, கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். 100% நான் யாரையுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன்னா, யாரு மெசேஜ் பண்ணாலும் நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு 1 part ரைஸ். இப்போ வேலைக்கு போறது தானே, முதல் நாளே என்ன தெரியுமா பண்ணுங்க, குழந்தைகளுக்குலாம் நான் சொல்றேன், ராத்திரி படுத்துக்க போகும்போது கொஞ்சமா புளி, இன்னைக்கு ரசம் பண்ணணும் அப்படின்னா புளியை ஊற போட்டுக்கோங்க. அரிசி துவரம் பருப்பை மேல இது மேல கிச்சன் கவுண்டர் டாப்ல வச்சுக்கோங்க. காத்தால ஏந்து வந்த உடனே நீங்க பண்ணிட்டேன்னா ரொம்ப ஈஸியா போயிடும். அதுக்கு ஒரு கறி, பீட்ரூட் கறி தான் இன்னைக்கு 1 part ரசத்துல வந்து 1 part ரசம் பீட்ரூட் கறி தான் இன்னைக்கு நீங்க வீடியோவா பார்க்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வந்து சின்ன கோழி குண்டு, குட்டி கோழி குண்டு சைஸ்ல புளிய ஊற போட்டிருக்கேன். வெந்நீர்ல தான் ஊற போட்டிருக்கேன். ஏன்னா சீக்கிரம் வந்து ஊறிடும். அதுக்கு சாதம் ரைஸ் வந்து 1 கப், இந்த ரைஸ் குக்கர் கப்பால 1 கப் அரிசி, கொஞ்சமா துவரம்பருப்பு, ஒரு இவ்வளோ இருந்தா துவரம்பருப்பு போகுது. ஏன்னா துவரம்பருப்பு நிறைய வேண்டாம், சாம்பார் சாதத்துக்கு மாதிரி வேண்டாம். இது வந்து இதுல கொஞ்சமா, இதுல 1/4 இதை போட்டுட்டேன்னா துவரம்பருப்பு போதும். இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் கறிக்கு வந்து பீட்ரூட்டை துருவி வச்சுட்டாச்சு. வாங்க, கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். நெய்ல நீங்க ரசத்துக்கு நெய்ல தாளிக்கிறதுனாலும் நெய்ல தாளிக்கலாம். நான் வந்து எண்ணெய் விட்டுட்டு மேலாக நெய் விடுவேன், எப்பயுமே அப்படிதான் பண்ணுவேன் நான், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிறது. கருவேப்பிலை, ஒரு சின்னதா கட்டி பெருங்காயம், வரமிளகா. இப்போ இந்த சாதத்தை கலஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து புளி தண்ணி, அதாவது இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து 1 டம்ளர் வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 3.25-3 டம்ளர் கூட தண்ணி விடலாம். ஸோ இதுல வந்து 1 டம்ளர் புளி ஜலம் விடுறேன். இதுல 1.25 புளி ஜலம் இருக்கு. புளி ஜலத்தை விட்டுட்டு சாம்பார் பவுடர், ரசம் பவுடர் எது வேணா நீங்க போட்டுக்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸ். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ரசப்பொடி போட்டுனாச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமா மஞ்சப்பொடி,
மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1.25 டம்ளர் தானே நம்ம வந்து புளிஜலம் விட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து 2.25 3.25 தண்ணிப்பா. கொஞ்சம் நீர்க்க இருந்தாலும் நல்லா இருக்கும். ரசம் வந்து நம்ம ஓட ஓட தானே சாப்பிடுவோம், அதனால நீர்க்க இருந்தாலும் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் விட்டுக்கலாம் பாருங்க. அதாவது 4.25, அதில் ஒரு 3, இதில் வந்து திருப்பி கொஞ்சம் 3/4. உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்கப்பா. மொத்தம் 4 டம்ளர் 4.25 டம்ளர் நீங்கள் விட்டுக்கலாம் ஒரு டம்ளருக்கு. ஏன்னா ரசம் வந்து அப்படி நல்லா நீர்க்க இருந்தால் சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை விசில் போட்டு மூடலாம். அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போது நான் வந்து இது வந்து ரொம்ப இது வந்து பிடிசி கடா பெருங்காயம்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்பான்சர்ஸ் கிடையாதுப்பா. இது வந்து நிஜமா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். இந்த பிடிசி கடா பெருங்காயம் தான் ரசத்துக்கு நாகை நல்லூர் அப்படின்னாவே பிடிசி கடா பெருங்காயம் தான். இது வந்து ஸ்டாண்டர்டா எங்க ஆத்துல எல்லா ராத்திரியும் வந்து இந்த பிடிசி கடா பெருங்காயம் இருக்கும். இது ஸ்பான்சர்ஸ் கிடையாது. இது வந்து திருச்சியிலலாம் இருந்தேன்னா திருச்சியிலலாம் கிடைக்கும், சேலத்துல கிடைக்கும், வேற எங்க கிடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சென்னையில கிடைக்குமா இருக்கும். ஸோ இந்த 3 இடத்துல கிடைக்குமா இருக்கும். நீங்க வந்து கிடைச்சதுன்னா நீங்க நம்ம ரசத்துக்கு நீங்க போட்டு பாருங்க, நல்ல மனமா இருக்கும். என் ஃப்ரெண்டு வந்து மோர் பண்றா பத்தியில, மோர்ல கூட இந்த கடா பெருங்காயம், நான் வந்து மோர்ல எல்லாம் போட மாட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து மோர்ல வந்து கடா பெருங்காயம் போட்டு அவ ஹஸ்பண்டுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் குடிப்பார் அப்படின்னு சொல்லி இது வாங்கிப்பா எல்லாருமே. இது கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து கொதிச்சுன்னு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து கொதிக்க போறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மேலாக இந்த கடா பெருங்காயம் கொஞ்சமா, ரொம்ப கொஞ்சமா போடுங்க, சாப்பிட முடியாது. நிறைய போட்டேன்னா ஒரு 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 துளி அப்படி அந்த ஒரு அந்த வாசனைக்கும் அந்த பதம். இப்போ மேலாக கொத்தமல்லி போட்டு கொதிக்க தலைக்க போறது. நம்ம வந்து குக்கரை போட்டு ஒரு 2 விசில் விடலாம். இன்னும் ஒரு கொதி வரட்டும் பாருங்க, நல்லா கொதிக்கிறது. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிட்டு வெயிட்டை போட்டுடலாம். அது ஏன்னா கொதிக்கிறது கண்டிப்பா ஒரு 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 2 விசில் விட்டேன்ப்பா. நல்லா பாருங்க, இதுவே எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. நம்ம வந்து கொஞ்சமா இது கரெக்டா இருக்கு பதம். கொஞ்சம் நம்ம நீர்க்க வேணும்னா நீங்க வந்து வெந்நீரை விட்டு கொஞ்சம் விளாவிக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க, ரசம் கன்சிஸ்டன்சி சூப்பரா இருக்குப்பா. இது வந்து உங்களுக்கு இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் வேணும், உங்களுக்கு தண்ணியா வேணும்னா கொஞ்சம் வெந்நீரை விட்டுக்கலாம். இது பதமா அருமையா இருக்கு. இப்ப மேலாக நெய் விட்டு கொத்தமல்லி போட்டானா சூப்பரான 1 பாட் ரசம் ரைஸ் ரெடி. வாங்க பார்க்கலாம். அண்ணா உண்டு நெய் விடலாம்ப்பா, அடிப்பொலியாட்டா இருக்கும். நம்ம வந்து நீங்க வந்து ஸ்கூலுக்கு எல்லாமும் டிஃபன் பாக்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, சூப்பரா இருக்கும் பாரு. எல்லாம் சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். இப்ப மேலாக கொத்தமல்லியை போடுவோம். திருப்பி ஒரு கலரி விட்டேன்னு வச்சுக்கோங்க, அடிப்பொலியாட்டா இருக்கும். கரெக்டா இருக்குப்பா பதம், எக்ஸலண்டா இருக்கு. நீங்க தண்ணிலாம் வெந்நீர்லாம் விடவே வேண்டாம். உங்களுக்கு நீர்க்க வேணும்னா கொஞ்சம் வந்து விட்டுக்கலாம். பட் இது எக்ஸலண்டா இருக்கு. நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் நெய் பிடிக்கும் ரசம் சாதத்துக்கு. டேஸ்ட் பண்ணுவோமா? இது வந்து காலேஜ் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், ஸ்கூல்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் ரசம் சாதம். கண்டிப்பா ரொம்ப அப்பா ரியலா சொல்றேன், நான் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணி சொல்ல. அரோமா வெரி நைஸ் அரோமா. நெய் சொட்ட சொட்ட அப்படியே ஆவி பறக்க அந்த நெருப்பு கோழி மாதிரி சாப்பிடணும், அவ்வளோ இதமா இருக்கு. அப்பா பாப்பா எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். நோ வேர்ட்ஸ் அப்பா, நோ வேர்ட்ஸ் அப்பா. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நீங்க. அப்புறம் இப்போ வந்து பீட்ரூட் கறி ஆயிட்டு இருக்கு, அதையும் பாருங்க. வந்து பீட்ரூட் கறி ஆயிட்டு இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஷார்ட்ல வரும், நான் வந்து ஷார்ட்ல போட்டுறேன், ஏன்னா குழந்தைகளுக்கு ஈஸியா இருக்கும்ல. இதுல வந்து நீங்க வந்து அதாவது கறி லிஸ்ட்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கறி வந்து உங்களுக்கு தனியா வந்துடும்.
இதுதான் இன்னேத்து சமையல் உங்களுக்கு. இது செப்பரேட்டாக ஷார்ட் செப்பரேட்டாக வரும், இது லாங் வீடியோ வரும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. 1 pot ரசம் ரைஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. இருக்குப்பா சாப்பிட்டு இந்த குழந்தைகளுக்குலாம் மம்மு ரசம் மம்மு பிசைஞ்சு ஊட்டுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. போஜனம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நான் கண்டிப்பாக போக முடியும். பிகாஸ் நானும் எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் எல்லாம் என்னென்ன முடியுமோ உங்களுக்கு ஈஸியாக, ஏன்னா இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கால மாதிரி ஈஸியாக கேட்குறேன். ஸோ மினி விலாகும் போடுறேன், லாங்கும் போடுறேன், ஷார்ட்டும் போடுறேன். எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் இருக்கும், அதை ஆல் கொடுத்துக்கோங்க. ஆல் கொடுத்தோன்னா பை அப்படின்னு பணி அடிக்கும் நான் எந்த இது போட்டாலும். ஸோ அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. போஜனம் சேனலில் ஆஸ் யூஷுவல் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச்.